Happy morning students. Example 6.3. By vector method, prove that cos of alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து டயக்ராம் ட்ரா பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே வந்து ஆல்ஃபாவும் மேலே வந்து பீட்டா எடுத்துக்கலாம். மேலே ஆல்ஃபா கீழே பீட்டான்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஆரிஜின் ஓ, இது வந்து ஏ எடுத்துக்கிறோம், இது வந்து நம்ம எல் எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம ஆல்ஃபா. அதே மாதிரி இங்கே ப்ளஸ்ஸு இருந்துச்சுன்னா கீழே ஒன்று மேலே ஒன்று ட்ரா பண்ணும். மைனஸ் இருந்ததுன்னா ரெண்டுமே வந்து மேலே ட்ரா பண்ணும். இது வந்து நம்ம ஓஏ, இது ஓபி, இது வந்து எல்எம், இது வந்து பெர்பெண்டிகுலர். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஏ வெக்டார், ஓஏ வெக்டார்ன்றது ஏ வெக்டார், ஓபி வெக்டார் அப்படின்னா பி வெக்டார். ஏன்னா நம்ம வந்து பை வெக்டார் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். கேப் கூட போடலாம், ஏ கேப் பி கேப். இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், இது வந்து ஐ கேப், இது வந்து ஜே கேப். இப்போது இது வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, அப்போ மைனஸ் ஜே கேப். இப்போ இதில் வந்து நம்ம டெஃபினிஷன் எல்லாம் let OA vector equal to A cap, அதே மாதிரி OB vector equal to B cap. இப்போ A cap B cap, A cap and B cap. B cap or யூனிட் வெக்டார்ஸ். இது ரெண்டுமே வந்து நம்ம யூனிட் வெக்டார்ஸ்னு எடுத்துக்கிறோம். யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் ஈக்குவல் டு 1, மாடுலஸ் ஆஃப் பி கேப் ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள் ஏஎல் பிஎம் ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலர். எதுக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது ஏஎல் அண்ட் பிஎம் ஆர் பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம். இன்னிய ட்ரையாங்கிள் ஓஏஎல். இப்போ இனிய ட்ரையாங்கிள் ஓஏஎல் இதை வேணால் நம்ம தனியாக ட்ரா பண்ணிக்கலாம். இது ஓ, இது ஏ, இது வந்து எல், இது வந்து ஐ கேப், இது வந்து மைனஸ் ஜே கேப், இது வந்து ஏ வெக்டார், இது வந்து ஆல்ஃபா. இப்போ இதை வச்சு ஆல்ஃபா வச்சு இதை காஸ் டீட்டா நம்ம சைன் டீட்டா, அதாவது காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு காஸ் இல்லை சைன் எது வேணால் கண்டுபிடிக்கலாம். காஸ் ஆல்ஃபானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். இதில் அட்ஜசன்ட் சைடு வந்து ஓஎல். இப்போ ஓஎல் வெக்டார், ஹைபாட்னியூஸ் வந்து ஓஏ வெக்டார். இப்போ ஓஏ வெக்டாரை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு, இப்போ ஆல்ஃபா அட்ஜசன்ட் சைடு வந்து ஐ கேப்பா, அப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்தோம்னா ஐ கேப் சேர்த்தோம், ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார். மாடுலஸ் வரும்போது சேர்த்துக்கலாம், இல்லை எப்போ வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடாக நம்ம மாடுலஸ் எடுக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார் cos alpha I cap equal to OL vector. இப்போ மாடுலஸ் OA வெக்டார்னா A cap, A capோட வேல்யூ 1 ஆகிடும் மாடுலஸில். இப்போ இதோட வேல்யூ 1 ஆகிடும். இப்போ cos alpha I cap equal to OL. அப்போ OL வெக்டார் equal to cos alpha I cap. அதே மாதிரி இதில் நம்ம சைன் எழுத போகிறோம். sin alpha equal to sin alpha ஆப்போசிட் சைடு AL. இப்போ AL வெக்டார் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் வந்து OA வெக்டார். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் மைனஸ் ஜே கேப். அப்போ சைன் ஆல்ஃபா கூட நம்ம மைனஸ் ஜே கேப் வந்து ஆட் பண்ணும். இந்த ஓஏ வெக்டரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சைன் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஜே கேப் ஈக்குவல் டு ஏஎல் வெக்டார். அப்போ ஓஏனா ஏ கேப் ஆகிடும், ஏ கேப் மாடலஸ் எடுத்தா 1 ஆகிடும். அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப் ஈக்குவல் டு ஏஎல் வெக்டார். இப்போ இந்த ஓஏவை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஏஎல் ப்ளஸ் ஓஎல் அந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஓஏ வெக்டார். அப்போது ஓஏ வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்னா ஓஎல் வெக்டார் ப்ளஸ் ஏஎல் வெக்டார். ஓஏ வெக்டார்னா ஏ வெக்டார், அதான் ஏ கேப். ஓஎல் வெக்டார், ஓஎல் வெக்டார் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ஐ கேப். ஏஎல் வெக்டார் வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப். அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ காஸ் ஆல்ஃபா ஐ கேப் மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப், இது ஏ வெக்டார். இப்போ நெக்ஸ்ட்டு மேலே இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இன்னிய ட்ரையாங்கிள் ஓபிஎம் அதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்.
OMB. இது வந்து J cap, இது வந்து B cap, இது வந்து I cap. இங்கே நம்ம பீட்டாவே போல பாருங்கள், கீழே ஆல்ஃபா மேலே பீட்டா. இப்போ இது வந்து பீட்டா. அதே மாதிரி காஸ் சைன் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு காஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ காஸ் பீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் OM, ஹைபாட்னியூஸ் வந்து OB. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ OB வெக்டார் காஸ் பீட்டா, அட்ஜசன்ட் சைடில் I கேப் இருக்கு, அப்போ I கேப் ஈக்குவல் டு OM. இப்போ இதோட வேல்யூ B கேப் ஆகிடும், அதோட வேல்யூ யூனிட் வெக்டார் வந்து 1 ஆகிடும். அப்போ காஸ் பீட்டா I கேப் ஈக்குவல் டு OM வெக்டார். அதே மாதிரி சைன் பீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து BM டிவைடட் பை OB வெக்டார். OB வெக்டாரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சைன் பீட்டா இங்கே வந்து J கேப் இருக்குது, அப்போ J கேப் ஈக்குவல் டு BM வெக்டார். மாடலில் சேர்த்தா இது B கேப் ஆகிடும், அதோட வேல்யூ 1 ஆகிடும். இப்போ சைன் பீட்டா J கேப் ஈக்குவல் டு BM வெக்டார். இப்போ OB வெக்டாரை எழுத போகிறோம். OB வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்? OM, OBயை OM ப்ளஸ் MBயில் BM. OBனா B கேப், OMனா இதோட வேல்யூ காஸ் பீட்டா I கேப், BMனா சைன் பீட்டா J கேப். இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா A cap dot B cap equal to modulus of A cap modulus of B cap into cos theta. இப்போ இதில் theta பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா பீட்டா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆங்கிள் பிட்வீன் the two vectors வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ இந்த A cap B capக்கு இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். A cap இது வந்து B cap, இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ காஸ் ஆல்ஃபா I கேப் மைனஸ் சைன் ஆல்ஃபா J கேப் இன்டூ காஸ் பீட்டா I கேப் ப்ளஸ் சைன் பீட்டா J கேப் ஈக்குவல் டு இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. காஸ் டீட்டாவோட வேல்யூ என்ன சொன்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த டாட் ப்ராடக்ட்டில் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது அப்படியே நம்ம ரிவர்ஸ் எழுதிட்டோம்னா எயின்ஸ் ப்ரூவ் ஆகிடும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். இது மாதிரி 4 தியரம் இருக்குது. 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.